செல்போன் எண் காப்பீடுகள் போலவே வங்கிக் கணக்கு எண்ணை போர்ட்டபிலிட்டி முறையில் ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு மாற்றிக் கொள்வதற்கான வசதி விரைவில் உருவாக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் முந்த்ரா தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்கப்பட்டுள்ளதால் வங்கிக் கணக்கு போர்ட்டபிலிட்டி எளிதாக செய்ய முடியும் என்றும் அனைத்து வங்கிகளும் இணைந்து ஒருங்கிணைந்த தகவல் தரவு மையத்தை உருவாக்க முடியும் என்றும் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கோர் பேங்கிங் முறையில் வங்கிகள் இயங்குவதால் இதை எளிதாக செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். செல்போன் சேவை வழங்கும் நிறுவனத்தின் சேவை பிடிக்கவில்லை என்றால் செல்போன் எண்ணை மாற்றம் செய்யாமல் சேவையை மட்டும் வேறு நிறுவனத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியும். இதை மொபைல் போர்ட்டபிலிட்டி என்று கூறப்படுகிறது. இந்த வசதி மருத்துவ காப்பீட்டுத் துறையிலும் பின்பற்றப்படுகிறது. இந்த வசதியை வங்கி சேவையில் அறிமுகப்படுத்தினால் வங்கி சேமிப்பு கணக்கு எண் மாறாமல் வங்கியை மட்டும் வாடிக்கையாளர்கள் விருப்பப்படி மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். வேலைக்கு செல்லும் போது சம்பளத்தை வரவு வைப்பதற்காக ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒரு கணக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிலை தற்போது உள்ளது. கடன் வாங்குவதற்கு அந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. வங்கி சேவை பிடிக்கவில்லை என்றால் வங்கிக் கணக்கை முடித்துக் கொள்ள மட்டுமே முடியும். இந்த பிரச்சனைகளினால் ஒருவர் பல வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டிய நிலை உள்ளது. போர்ட்டபிலிட்டி வசதி வந்தால் இதுபோன்ற சிக்கல்கள் தீர்க்கப்படும். இந்தியாவில் உள்ள தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் என அனைத்து வங்கிக் கணக்கு எண்ணை தங்களின் விருப்பத்திலான இலக்கத்தில் வைத்துக் கொள்கின்றன. ஐசிஐசிஐ வங்கி 12 இலக்கத்திலும், HDFC வங்கி 14 இலக்கத்திலும், பாரத் ஸ்டேட் வங்கி 11 இலக்கத்திலும் வங்கிக் கணக்கு எண்ணின் இலக்கத்தை வைத்துள்ளன. போர்ட்டபிலிட்டி வரும்போது அனைத்து வங்கிகளிலும் குறிப்பிட்ட இலக்கத்தில் வங்கிக் கணக்கு எண் இருக்கும். வங்கிகள் இணைப்பின் போது போர்ட்டபிலிட்டி முறை பின்பற்றப்படுகிறது. ஒரு வங்கியுடன் மற்றொரு வங்கியை இணைக்கும் போது வாடிக்கையாளர்களின் விவரங்கள் அப்படியே மாற்றம் செய்யப்படுகின்றன. சமீபத்தில் பாரத் ஸ்டேட் வங்கியின் பாரதிய மகிழா வங்கி இணைக்கப்பட்ட போது இதேபோன்ற முறை பின்பற்றப்பட்டது. ஆனால் தனிநபர் இதை செய்ய முடியாது. போர்ட்டபிலிட்டி முறை நடைமுறைக்கு வந்தால் ஒருவருக்கு ஒரு வங்கிக் கணக்கு என்ற நடைமுறை உருவாகும். இதனால் தேவையற்ற வங்கிக் கணக்குகள் தொடங்குவது தடுக்கப்படுவதால் வங்கிகளுக்கான கணக்கு பராமரிப்பு செலவு குறையும். தேவையற்ற தரவுகளை ஒழிக்க முடியும்.